ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதோட தியரிட்டிக்கல் போர்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன ஸ்டாட்யூட்டரி ரெக்குயர்மெண்ட், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னா என்ன, இது எல்லாமே நம்ம குயிக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக வினோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெண்டு கேட்டகரியாக இருக்குது. அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தே will have some sort of preference when compared to equity ஷேர் ஹோல்டர்ஸ். நிறைய டைப் இருக்குது. குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நான் குமுலேட்டிவ், இதெல்லாம் ஆப்வியஸ்லி ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஏன்னா இர்ரெடீமபிள்ன்றது கிடையாது. இந்தியாவில் யூஆர் நாட் சப்போஸ் டு இஷ்யூ இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரீபே த கேபிட்டல் பேக் டு தி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட என்ன அமௌண்ட்டை வாங்கினனோ இதை ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துட போகிறேன். நான் ப்ரீமியத்தில் கூட கொடுக்கலாம் 5 லட்ச ரூபா. ஆனால் 10% ப்ரீமியம் 50,000 போட்டு 5,50,000 ரூபாயை திருப்பி கொடுப்பேன். ஆஃப்டர் சர்டன் பீரியட். சில கேஸில் 20 இயர்ஸ்க்குள்ளே நான் கொடுத்தாகணும். சில கேஸில் மேக்ஸிமம் பீரியட் 30 இயர்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி ஐ கேன் நாட் ரெடீம். அதுக்குள்ளேயே நான் பண்ணி ஆகணும். இது ஸ்டாட்யூட்டரி ரெக்யர்மெண்ட்டில் சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் குயிக்காக அந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் நம்ம தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது இட் ஹாஸ் டு மெயின்டைன் இட்ஸ் கேபிட்டல். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ரெடீம் பண்ணுறேன், ரீபே பண்ணுறேன், அப்போ என்னோட கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும். ஓகேவா? ஸோ கம்மியாச்சுன்னா கிரெடிட்டாஸ்க்கு அது கொஞ்சம் ரிஸ்க். வி நீட் டு ப்ரொடெக்ட் த கிரெடிட்டாஸ். லிட்டரலாக லா வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் த கிரெடிட்டாஸ் பை என்ஷூரிங் கம்பெனிஸ் கேபிட்டல் டஸ் நாட் கோ டவுன். அதனால தான் இங்கே ஒரு டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கேன், when a company redeem preference share it has to maintain its capital. ஏன்? பிகாஸ் ரிடம்ஷன் ரெடியூசஸ் ஷேர் கேபிட்டல். எல்லாருக்குமே தெரியும், ஷேர் கேபிட்டல் கிரெடிட்டில் இருக்கும். ரெடீம் பண்ணும்போது நம்ம டெபிட்டில் போட்டு தான் என்ட்ரி போட போகிறோம். அப்போ ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆக போகுது. ரெடியூஸ் ஆச்சுன்னா என்றைக்காக இருந்தாலும் அது டிஸ்அட்வான்டேஜ் கிரெடிட்டாக இருக்குது. ஏன்னா கிரெடிட்டார் கடன் கொடுத்துருக்கான் கம்பெனிக்கு. அவனுக்கு என்றைக்குமே கேபிட்டல்ன்றது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் கேரண்டி. நான் எப்படியும் கம்பெனி திருப்பி கொடுத்துருவோம். அப்போ அந்த அமௌண்ட் கம்மியாயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். கிரெடிட்டாஸ்க்கு அது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி. இப்போ ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் சொத்து இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்பி நான் கடன் கொடுப்பேன் 1 லட்சமோ 1.5 லட்சமோ. இப்போ ஒரு சொத்தெல்லாம் ஒருவேளை விற்று ஏதோ கேஷாக கன்வெர்ட் பண்ண போறாரு, அது சொத்தை யாருக்கோ எழுதி கொடுக்குறாரு, வாட் எவர் இட் மேபி, எனக்கு பயம் இருக்கும் அவர் கடன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நாளைக்கு எனக்கு ரீபே பண்ணுறதுக்கு அவர்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் ஆகும். மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு லேமன் பர்ஸ்பெக்டிவ்ல இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ரிடம்ஷன், please remember, it always reduces share capital and the law wants to protect the creditors by ensuring company's capital does not go down. சார் அதனால என்ன சார் நடக்க போகுதுங்க அப்படின்னா, மெயின்டைன் பண்ணுறீங்க, தட் இஸ் மெயின்டைனிங் த கேபிட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப குரூஷியலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? when a company is running it has some fixed capital. fixed capitalனா மணி தட் belongs permanently to the company. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பர்மனன்ட் கேபிட்டலான்னு கேட்டால் டெஃபினட்டாக பர்மனன்ட் கேபிட்டல். ஏன் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் நாட் டிமாண்ட் தேர் மணி பேக். கம்பெனி கிட்ட போய் திருப்பி காசு தான்னு கேட்க முடியாது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். எப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணலாம்னா they will get money only at the time of liquidation. கம்பெனி உண்ட பாகும்போது அப்போ மட்டும்தான். அதெல்லாம் நோட் 1ல எழுதியிருக்கேன் பாருங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் fall under permanent capital. They cannot demand their money back and they get money only if the company is wound up, liquidation போது. Company cannot repay equity capital whenever it wants. It is permanently locked in. Equity capital is not redeemable. ரீபே பண்ணுறது இது கிடையாது கம்பெனி. ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம பார்ப்போம், டாபிக்லாம் படிப்போமே தவிர தியரட்டிக்கல் ரெடம்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்காது. பிகாஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் நாட் ரெடீமபிள். அப்போது இந்த கேபிட்டல்லாம் இட் ஆக்ட் அஸ் அ சேஃப்டி குஷன். யாருக்கு? கிரெடிட்டாஸ்க்கு. ஐ மீன் நான் மீன் பண்ண வரேன் அப்படின்னா, யார் இந்த கம்பெனிக்கு லோன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இட் ஆக்ட் அஸ் அ சேஃப்டி குஷன். இஃப் த கம்பெனி ரெடியூசஸ் இட்ஸ் கேபிட்டல், கிரெடிட்டாஸ் பிகம் அன்சேஃப். ஏன்? பிகாஸ் கம்பெனி ஹஸ் ஃபியூர் ரிசோர்சஸ் டு பே பேக் டெட். முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ கேபிட்டலை கம்பெனி ரெடியூஸ் பண்ணிட்டுன்னு நினச்சிக்கோங்களேன், கிரெடிட்டாஸ்க்கு அது கொஞ்சம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்? கம்பெனி கிட்ட வேறு என்ன ரிசோர்ஸ் இருக்கும், எப்படி நம்ம காசு திருப்பி கொடுப்பாங்க, இந்த ஒரு செக்யூரிட்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க மைண்டில் ஓடும். அதனால தான் லீகலாக கம்பெனி இஸ் நாட் அலோட் டு ரெடியூஸ் இட்ஸ் கேபிட்டல் ஃப்ரீலி. ஓகேவா? ஸோ இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏன் நமக்கு
சின்ன ப்ராப்ளம், இந்த கேபிட்டல் ரெடியூஸ் ஆகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஏன் இந்த ப்ராப்ளமாக பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒய் இஸ் திஸ் அ ப்ராப்ளம் இன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்? வெரி சிம்பிள். when the company redeems or redeemனா ரிட்டர்ன் பண்ணுறது மணியை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அப்போ என்ன ஆகும்னா இட் பேஸ் மணி அவுட். கரெக்ட். ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, திஸ் லுக்ஸ் லைக் ரிடக்ஷன் இந்த கம்பெனி பர்மனன்ட் கேபிட்டல். திஸ் இஸ் நாட் அலோட் அன்லெஸ் அ கம்பெனி காம்பன்சேட் ஃபார் திஸ் லாஸ் ஆஃப் கேபிட்டல். அப்போ கம்மியாக போகுது கேபிட்டல், ஏன்னா ரெடீம் பண்ண போகிறாங்க. அப்போ ரெடீம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேபிட்டல் லாஸை நீ வந்து திருப்பியும் செட் நார்மல் இதுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் காம்பன்சேட் பண்ணணும். 100 ரூபா உண்டியல்னு எடுத்துட்டேன், திருப்பி எனக்கு வேற வேற உண்டியல்ல 100 ரூபா திருப்பி போடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் காம்பன்சேட் பண்ணணும். அன்லெஸ் த கம்பெனி காம்பன்சேட் ஃபார் திஸ் லாஸ் ஆஃப் கேபிட்டல். எப்படி சார் காம்பன்சேட் பண்ணுவாங்க, எப்படி இந்த கேபிட்டலை மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் தான் கீழே சின்ன பேராவாக கொடுத்துருக்கேன். நம்ம கேபிட்டலில் ஒரு சைடில் குறைக்க போகிறோம் பை ரெடியூமிங் தி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்படின்னா ஃபர்தராக கேபிட்டல் திருப்பி நம்ம ஏற்ற போகிறோம் ஆன் தி அதர் சைட். இதுதான் சிஆர்ஆர், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இஃப் யூ ரெடியூஸ் கேபிட்டல் ஆன் ஒன் சைட் by redeeming preference share, you must create capital on the other side. So the company என்ன பண்றாங்கன்னா they transfer an equal amount from profit. இதுக்கு CRR இருக்கு, அது வந்து which becomes a part of capital. இப்போ பாருங்க, அப்போ ஈவன் தோ கேஷ் வெளில போனால் கூட கேபிட்டல் ஷோன் இந்த பேலன்ஸ் ஷீட் வில் ரிமைன் சேம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன பேசிக் இல்லஸ்ட்ரேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேலோட்டமாக. பிஃபோர் ரிடம்ஷன் லெட் அஸ் அஸ்யூம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 5 லட்ச ரூபா இருக்குது. இப்போ கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரெடீம் பண்ண போகிறாங்க. அப்போ 5 லட்சம் ஷேர் ஹோல்டருக்கு அவங்க பே பண்ணணும்னா கை விட்டு காசு வெளில போகுது. இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 0 ஆகிடும். அப்போ ரெடீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் 5 லட்சம் இருக்கும். இப்போ ரெடீம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் 0. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இஃப் கேபிட்டல் இஸ் ரெடியூஸ்ட், இப்போ ரெடியூஸ் ஆக போகுது 0ன்னு, அப்போ இட் இஸ் டேஞ்சர்ஸ் ஃபார் கிரெடிட்டார். அதனால் கம்பெனி என்ன பண்ண போகிறான்னா they are going to transfer 5 lakh from profit to CRR. இதுதான் CRR, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு சொல்கிறோம். இப்போ என்ன சார் ஆகும் ஆஃப்டர் ரிடம்ஷன் அப்படின்னு கேட்டால், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 0 ஆகிடும், ஏன்னா ரெடீம் பண்ணிட்டேன். CRR ப்ராஃபிட்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறல, அது 5 லட்சம் ஆகிடும். அப்போ டோட்டல் கேபிட்டல் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அது அப்படியே ரீட்டைன் ஆகுது. பாருங்க, டோட்டல் கேபிட்டல் இஸ் சேம் ஆஸ் பிஃபோர். கிரெடிட்டார்ஸ் ஆர் சேஃப், அந்த கம்பெனி கேபிட்டல் இஸ் மெயின்டைன். சார் நான் ரெடீம் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரீமியத்தையும் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஒருவேளை ஃபேஸ் வேல்யூ 100 ரூபான்னு இருக்கு, நான் ரெடீம் பண்ணும்போது 110 ரூபான்னு பண்ணேன்னா, அப்போ 10 ரூபான்றது எக்ஸ்ட்ரா, தட் இஸ் கால் ப்ரீமியம் ரிடம்ஷன். இந்த ப்ரீமியத்தை பற்றி லா ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, ரூல் நம்பர் 1 ஆல்வேஸ் ரிமெம்பர், ப்ரீமியம் மஸ்ட் பி பெய்டு ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஃபர்ஸ்ட். Rule number 2, if securities premium is not enough, premium can also be paid using P&L account. அப்படி இல்லாட்டி ஜென்ரல் ரிசர்வ். ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கேபிட்டல் ரிசர்வ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஜென்ரல் ரிசர்வ், தீஸ் ஆர் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் and can be used for premium. Premium on redemption, always remember, premium on redemption is not paid from CRR. Capital redemption reserve லேந்து இந்த premium on redemption is not paid from CRR. That is very crucial. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, ஏன் சிஆர்ஆருக்கு மாற்றுறோம், சிஆர்ஆருக்கு எவ்வளோ அமௌண்ட் மாற்றணும், இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் சம்ஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.